1. சபரிமலையில் உள்ள ஐயப்பன் பற்றிய வரலாறு. 14 சித்தர் பீடாதிபதிகள் எழுதி வரும் குரு பாரம்பரியம், அரச பாரம்பரியம், இலக்கிய பாரம்பரியம் என்ற 3 செய்திகளின் அடிப்படையில் பல நூறு பக்கங்களுக்கு ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஈமயின் பாரம்பரிய தலைவராக 2வதாக பொறுப்பேற்ற சித்தர் காகபுசுண்டர் காக்கையர் வழியான பண்ணையாடி மா பழனிசாமி பிள்ளை எழுதியுள்ளார். அதாவது இன்றுள்ள ஐயப்பனின் உலோகச் சிலை அருளேற்றப்பட்ட 1954 1956 காலத்தில் எழுதப்பட்டது. இன்று இந்து மத தந்தை குவலய குருபீடம் குருதேவர் இந்து மத மறுமலர்ச்சிக்காக சித்தர் ராமாயணம், சித்தர் மகாபாரதம், சித்தர் சிவபுராணம், சித்தர் முருகபுராணம், சித்தர் மேரு புராணம் முதலியவைகளை வெளியிடும் பணியை துவக்கியுள்ளார்கள். சித்தர் ராமாயணத்தில் ராமன் மனைவியை பிரிந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக சென்றபோது பல அருளூற்றுக்களை உண்டாக்கினான். நீலமலை, கோடைமலை, பெரியகுளம், சோத்துப்பாதை, அகமலை, ஸ்வர்க்கம், தேவிக்குளம் முதலியவை ராமனால் உருவாகிட்ட அருளூற்றுக்கள். ராமன் சபரியின் பணிவிடைகளை ஏற்று அவள் வழங்கிய கனிகளை உண்டதால் விளைந்த பொறாமை தீயின் வடிவமாக எழுந்த யக்ஞ தீயில் சபரி கருகி சாம்பலாக்கப்பட்டாள். ராமன் இம்மலை பகுதிக்கே அவளின் பெயரை சூட்டினான். பல காரணங்களால் ராவண போர் முடிந்து அயோத்திக்கு மலர் விமானத்தில் திரும்பும் பொழுது சபரிமலையில் தங்கினான். மீண்டும் அயோத்தியில் சீதையை காட்டுக்கு அனுப்பிவிட்டு தனிமை தீயில் வாடும்போது இச்சபரிமலைக்கு வந்து சபரியின் தம்பி 16வது குழந்தையாக பிறந்தவன் சபரியின் தம்பி ஐயப்பன் உருவ சித்தி பெற்று வெட்டவெளி கருவறையில் எழுந்தருளி அருட்பெருஞ்சோதி ஆலயம் உருவாகிய திருவிழாவில் 3வது முறையாக பங்கு பெற்றான். இப்படி ராமாயண காலத்தில் திரேதகாயுக கடைசியில் உருவானதுதான் சபரிமலை ஐயப்பன் ஆலயம். ராமனுக்கு பிறகு சில 1000 ஆண்டுகள் பிளஸ் துவாபர யுகம் 8,64,000 பிளஸ் கலியுகம் 5087 என்ன 8,69,087 பிளஸ் யக்ஞவல்லியின் குறிப்பின்படி திரேதகா யுக நாயகனான தனக்கு பின் 100 சத்தியாண்டுகள் கழித்து உலகம் முடிந்து கருவூராரின் சந்திரகுல செல்வன் கண்ணன் தோன்றி இந்து மத மறுமலர்ச்சியும் அருளாட்சி மீனாட்சியும் செய்வாள் என்பதற்கு ஏற்ப 243 × 100 என்ன 2,43,000 ராமனுக்கு பிறகு திரேதகா யுகம் நீடித்திருக்க வேண்டும். எனவே சபரிமலை ஐயப்பன் தோன்றி 8,69,887 பிளஸ் 2,43,000 என்ன 11,12,987 ஆண்டுகள் ஆகின்றன. இன்று 1986 ஜனவரி திங்கள் வரை. எனவே இன்று 1986 ஜனவரி திங்கள் வரை கணக்கு போடும்போது சபரிமலை என்று ஒரு அருளூற்று அருட்பெருஞ்சோதி ஆலயம் வெட்டவெளி கருவறை 18ஆம் படி கருப்புகளின் அருட்கோட்டம் உருவாகி 11,12,987 ஆண்டுகள் ஆகின்றன. இதன் வழிபாடுதான் இன்றைக்கு இந்து மத விழுச்சி பேரணியாக எழுச்சி பேரணியாக செழுச்சி பேரணியாக அமைந்து விடுகின்றது. வாழ்க ஐயப்பன் வழிபாடு. 2. இம்மண் உலகின் பயிரினங்களும் உயிரினங்களும் பண்பட்டு உயர்வுற்று உய்வடைவதற்காகவே அண்டப்பேரண்டமாலும் 14 சித்தர்களும் 18ஆம் படி கருப்புகளும் தங்களின் தாய்மொழியான அமுத தமிழில் இந்து மதம் என்கிற சித்தர் நெறியை வழங்கினார்கள். இது இந்து மதம் காலப்போக்கில் அடையக்கூடிய தளர்ச்சி, பழுது, தேக்கம், நலிவு, மெலிவு முதலியவைகளை அகற்றுவதற்காக மூல 14 சித்தர்கள் மானுட இனத்தின் ஆயுட்காலமாகிய 48 லட்சம் ஆண்டுகளுக்குள் 48 14 சித்தர் பீடாதிபதிகள் தோன்றும் அருளுலக மறுமலர்ச்சி திட்டத்தை வகுத்து சென்றார்கள். இதன்படி கடந்த 43,73,86 ஆண்டுகளில் வாழையடி வாழையாக தோன்றி வரும் 14 சித்தர் பீடத்தின் ஞானவேந்தராக அருட்பேரரசராக தோன்றி செயல்படும் அருளாட்சி நாயகம் குவலய குருகுல பீடாதிபதிகள் குருதேவர் ஞானதந்தி ஞானாச்சாரியார் அரச யோகி அண்டப்பேரண்ட ஆதி சக்திகள் சன்னிதானம் ராசிவட்ட நிறைவுடையார் குருமகா சன்னிதானம் ஞாலகுரு சித்தர் கருவூரார் இந்து மத மறுமலர்ச்சி பணியில் தமது திருக்கூட்டத்தாருடன் ஈடுபட்டுள்ளார். எனவே இவர் இந்து மதத்தில் உள்ள அனைத்து வகையான இருள்களையும் இழிவுகளையும் பழிகளையும் அழிவுகளையும் இழப்புகளையும் இடுக்கண்களையும் கரைகளையும் குறைகளையும் ஆபாசங்களையும் காட்டுமிராண்டித்தனமான கதைகளையும் கற்பனைகளையும் தேவையற்ற சடங்குகளையும் பயனற்ற பழக்கங்களையும் தன்னல வெறியர்களையும் சூழ்ச்சிகளையும் சுரண்டல்களையும் காலப்போக்கில் உருவாகிவிட்ட மூட நம்பிக்கைகளையும் ஏக்கங்களையும் ஏமாற்றங்களையும் அவலங்களையும் கேவலங்களையும் முழுமையாக அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளார். 4. இந்து மத தந்தை குருமகா சன்னிதானம் ஞாலகுரு சித்தர் கருவூரார் அவர்கள் தாம் ஈடுபட்டுள்ள பணி அடிபெறுவதற்காகவே கிபி 1772 கருவூரார் வழிவந்த கண்டப்பக்கோட்டை சித்தர் ஏலனம்பட்டியார் ராமசாமி பிள்ளை தோற்றுவித்த ஈமயி அண்ட் திருவித்தி முதலிய நிறுவனங்களையும் அவற்றின் கீழ் பல நிறுவனங்களையும் உருவாக்கி அருளாட்சி பணியை துவக்கியுள்ளார். இப்பணிக்கு ஊர்தோறும் பல கிளை நிலையங்களை அமைத்தும் 1000 அடியான்களையும் அடியார்களையும் உருவாக்கி செயல்பட்டும் 48 வகை வழிபாட்டு நிலையங்களையும் சுடுகாடு புதைக்காடு முதலிய 18 வகை காடுகளையும் புத்துயிர்ப்பிச்சு செய்தும் செயல்படுகிறார் குருதேவர் தலைவர் ஞானாச்சாரியார்.
5. இந்த நிறுவனங்களின் கட்டுக்கோப்புக்காகவும் நிர்வாக ஒருங்கமைப்புக்காகவும் தேவையான இலக்கியங்களை வெளியிடும் பணியில் ஈடுபட்டுள்ளார் இந்து மத தந்தை. பல அரிய அருளூறு மந்திரங்கள் இது அனைத்து வகையான பூசை மொழிகளையும் சடங்கியல் மொழிகளையும் ஒலிகளையும் குறிக்கும் பொதுச்சொல்லாகவே இங்கு பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் மந்திரம், மந்திரிந்திரம், மந்தரம், மாந்தரம், மாந்திரீகம், தந்திரம், தந்திரந்திரம், தந்தரம், தாந்தரந்திரம், எந்திரம், ஏந்திரம், ஏந்திரீகம் என்று 48 வகையான அருளூறு வாசகங்கள் அல்லது இலக்கியங்கள் தமிழ் மொழியில்தான் இருக்கின்றன. 6. இந்து மத மறுமலர்ச்சிக்காக இந்து மதத்தை தோற்றுவித்த 11 சித்தர்களின் நேரடி உரிமை வாரிசியாகிய குவலய குருபீடம் இந்து மத தந்தை குருமகா சன்னிதானம் ஞாலகுரு சித்தர் கருவூரார் அவர்கள் வெளியிட முன்வந்துள்ள வரலாறுகள், புராணங்கள், இதிகாசங்கள், பூசா விதிகள், குருமார் ஒழுகலாறு, கருவறைப்படிகள், அத்திர சாஸ்திர சூத்திர தோத்திர நேத்திரங்கள், ஸ்ருதி ஆரண ஆகம மீமாம்சைகள், நேம நியம நிடத நிஷ்டைகள் முதலியவைகள் அச்சேரிட கோயில் உண்டியல்களில் காணிக்கையாக கொட்டுவது போல நிதி உதவி தாருங்கள். இந்து மதத்திற்கு வடிவமைப்பும் புதுவாழ்வும் ஏற்படிட இந்துக்கள் தாராளமாக ஏராளமான நிதியை வழங்கியே ஆக வேண்டும். ஏனெனில் 11 சித்தர்களும் 48 வகை சித்தர்களும் படைத்துள்ள இலக்கியங்கள் தான் இந்து மத உயிர் மூச்சாக உடலின் அங்கங்களாக இயக்கு சக்தியாக இருக்கின்ற ஆயிரம் கோயில்களை குடமுழுக்கு செய்து பார்ப்பது போல் சித்தர்கள் இலக்கியங்கள் அச்சேரி மெய்யான இந்து மதம் வளவளர்ச்சியும் மலர்ச்சி செழிச்சியும் பெற்றிட செய்வதே உடனடி தேவை. இந்து மதம் ஒரு சமூக விஞ்ஞானம் என்ற பேருண்மையும் இந்து மதமே உலக முதல் மதம், மூல மதம், மதங்களின் தாய், மனித பண்பாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் கரு என்ற பேருண்மையும் சித்தர்களின் இலக்கியங்களால் தான் விளங்கிடும். எனவே மானுட நல வளர்ச்சிக்காக சித்தர்களின் இலக்கியங்கள் அச்சேரிட பேருதவிகளை நல்குமாறு அனைவரையும் வேண்டி இந்த வணக்க உரையை முடிக்கின்றோம். ஓம் திருச்சிற்றம்பலம்.